அமெரிக்கால ஸ்ப்ரிங் பிரேக் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் லீவ் விட்டாங்க. 2 நாள் சேர்ந்தாப்புல லீவ் விட்டாலே தானத்திலே சிறந்த தானம் மதியானம். அதுலயும் நல்லா சாப்பிட்டு எங்களோட கண்கள்ல நடனமாடும் அப்படிங்கிற மாதிரி மெயினா என்னோட கண்ல பயங்கரமா இன்னைக்கு சொக்கி தாங்க விழுந்துட்டு இருந்தேன். பசங்க 2 பேரும் என்னமோ ஆக்டிவா இருந்தாங்க. உங்களோட எனர்ஜெட்டிக் என்ன வந்து தூக்கத்துல இருந்து தட்டி எழுப்பிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இங்க அமெரிக்காலலாம் பாத்தீங்கன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், வெயில் அடிக்கும் போதே வெளியே ஓடிக்கொள் அப்படிங்கிற மாதிரி சூரியனை பார்த்த உடனே எங்க அப்பார்ட்மெண்ட்டோட ஜன்னல் வெளிய, அப்புறமா எங்களோட ஹால் மெயின் டோர் வெளியெல்லாம் பார்க்கும்போது சட்டையை கழட்டிட்டு தாங்க அமெரிக்கன் ஓடுவாங்க. வெயில் நம்ம மேல படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு 4 மணிக்கு மேலேயும் நம்ம கண்ல தூக்கம் வருது அப்படின்னா, நாமெல்லாம் நம்மள என்ன சொல்லிக்கன்னு தெரியாம தான் பசங்க 2 பேரையும் வீட்ட விட்டு வெளிய போலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு வந்தேன். 5:40 இருக்கும். எப்படி வெயில் அடிக்குதுன்னு பார்த்தீங்களாங்க. ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனோனே அரவுண்ட் ஒரு 9:00 போல தாங்க இங்க இருட்டவே ஆரம்பிக்கும். 9:00 அப்படின்னா ஒரு 7 மணி மாரி இருட்ட ஆரம்பிக்குங்க. அதனால கூட கொஞ்ச நேரம் நம்ம வெளிய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த வாரம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அகெயின் கிளைமேட் வந்து டவுன் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து ஒரு 45 மினிட்ஸ் இருக்குங்க. அப்படியே படபடன்னு இருட்டிட்டு வந்துருச்சு. பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. திரும்ப அகைன் என்ன கார் எடு வீட்டுக்குள்ள ஓடு அப்படிங்கிற மாதிரி தாங்க குடுகுடுன்னு பேக் அகைன் வீட்டுக்கு ஓடி வந்துட்டோம். சிகாகோ, மிஷிகன் கிளைமேட்லாம் அமெரிக்காலே ஒரு பாவப்பட்ட ஒரு கிளைமேட் மாதிரி தாங்க. ஒரு 1 மணி நேரம் அந்த கிளைமேட்டை நம்பி நம்மளால வெளிய வந்து சர்வே பண்ண முடியாது. ரோட்டோரமா இருக்க எல்லா மரத்துலயும் இப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சமா இலை எல்லாமே வளர ஆரம்பிக்கும். நிறைய பேர் நைட் டின்னர் அவுட் கூட வருவாங்கங்க. 9:00 வரைக்கும்லாம் இங்க ஆள் இருப்பாங்க. அதனால இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேடியம்ல அங்க சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் லைட் போட்டிருப்பாங்க. திங்கக்கிழமை கொஞ்சம் நல்லா வெளிச்சமா இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் திரும்ப அகைன் பாத்தீங்கன்னா செவ்வாயில இருந்து மறுபடி வெள்ளிக்கிழமை வரைக்கும் அப்படியே மழையா தாங்க பெய்யுது. மழை பெஞ்சாலே இங்க அமெரிக்கால மெயினா யாரும் வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா அதுவும் சேரும் சகதியுமா இருந்த மாதிரி இருக்குமா, அந்த கிராஸ்லேண்ட் எல்லாம் பசங்களை விளையாட விட முடியாது. வீட்டு பக்கத்துல இருக்க நிறைய பேர் ட்ரிப்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்க ஒரு வாரம் லீவ் அப்படின்னாலே எல்லாருமே சேர்ந்தாப்புல ஒரு கலிபோர்னியா, புளோரிடா கொஞ்சம் லாங் ட்ரிப்லாம் போயிடுவாங்க. அதுவும் வீட்டு பக்கத்துல அமெரிக்கன்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலியா ட்ரிப் போவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 சைடும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியா ட்ரிப் போவாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இங்க எல்லாருமே இந்த 1 வீக் கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு மாடியில ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்களோட பொண்ணுங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கலிபோர்னியா, டெக்சாஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 1 வீக் அங்க ஸ்டே பண்றதா கிளம்பியிருக்காங்க.